I welcome you to learn English. கிளாஸில் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நான் இங்கிலீஷில் கான்வர்சேட் பண்ணுறப்ப ஸ்டார்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. வார்த்தைகளை தேடுவாங்க. வார்த்தைகளை தேடி அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறது இல்லை ஒரு ஆன்சரை ஃப்ரேம் பண்ணுறதை ட்ரை பண்ணுவாங்க. அதுவே தமிழில் சொல்கிறப்ப ஈஸியாக அவங்களால கேள்விகள் கேட்க முடியும், ஆன்சர் சொல்ல முடியும். ஏன்னா அது தாய்மொழி. அந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுறதை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஈஸியாக அவங்களால பேச முடியும். கண்டினியூஸாக அவங்களால இங்கிலீஷில் பேச முடியும். உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தைகள் தான் எல்லாமே. அதை நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். ஒரு சென்டென்ஸாகவும் ஒரு கொஸ்டினாகவும் ஃப்ரேம் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிடுவோம். ஒரு மொபைல் வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு ஷாப் போகிறீங்க. அங்கே இருக்கிறவங்களுக்கு தமிழ் தெரியாது. ஸோ நீங்கள் இங்கிலீஷில் பேச போகிறீங்க. தமிழில் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்போம்? ஒரு மொபைல் வாங்குறதுக்கு எனக்கு ஒரு மொபைல் வேணும், எனக்கு ஒரு மொபைல் தேவை, நான் ஒரு மொபைல் வாங்க விரும்புகிறேன், லேட்டஸ்ட் மொபைல் என்ன இருக்குது, லேட்டஸ்ட் மொபைல் எனக்கு காமிக்க முடியுமா? ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம தமிழில் கேட்போம். நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ்க்கு மேலே வேறு கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க மாட்டோம். ஓகே, ரிப்பீட்டடாக இந்த கொஸ்டின்ஸ் தான் நம்ம கேட்போம். இந்த கொஸ்டின்ஸில் ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள் தான் எல்லாம். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 3 சென்டென்சஸ் பாருங்களேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? உங்களால் முடியும். நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களால் முடியும். ஏன்னா அதில் இருக்கிற வார்த்தைகள்லாம் ரொம்ப சிம்பிளான வார்த்தைகள், நம்மளுக்கு ஃபெமிலியரான வார்த்தைகள் தான். ஐ அப்படின்னா எனக்கு, வாண்ட் அப்படின்னா வேண்டும், நீட் அப்படின்னா தேவை, ஏ இல்லைன்னா ஆன். இந்த ரெண்டுக்கும் என்ன மீனிங்? ஒரு, ஒன்று அப்படின்னு அர்த்தம். இந்த வார்த்தைகளை வச்சு நம்மளால் ஃப்ரேம் பண்ண முடியாதா ஒரு சென்டென்ஸ்? ஐ வாண்ட் எ மொபைல், எனக்கு ஒரு மொபைல் வேண்டும். ஐ நீட் எ மொபைல், எனக்கு ஒரு மொபைல் தேவை. ஐ வாண்ட் டு பை எ மொபைல், நான் ஒரு மொபைல் வாங்க விரும்புகிறேன். இந்த மாதிரி நம்மளால் சொல்ல முடியாதா? இதுதான் ஸ்டார்டிங். அந்த கான்வர்சேஷனுக்கு இந்த மாதிரி சென்டென்சஸ் தான் ஸ்டார்டிங். ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச வார்த்தைகளை வச்சு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி அதை பேசுகிறதுல எந்த ஒரு தயக்கமும் தேவையில்லை. கேஷுவலாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். நம்ம ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறோமோ அந்த பர்சன் ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சென்டென்ஸ் சொல்லலாம். அந்த சென்டென்ஸ் பேஸில் அடுத்தடுத்த சென்டென்சஸ் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். லேட்டஸ்ட் மொபைல் என்ன இருக்குது? வாட் இஸ் த லேட்டஸ்ட் மொபைல்? லேட்டஸ்ட் மொபைல் எனக்கு உங்களால் காண்பிக்க முடியுமா? லேட்டஸ்ட் மொபைல் இருந்துச்சுன்னா காமிங்களேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. குட் யூ ப்ளீஸ் ஷோ மீ த லேட்டஸ்ட் மொபைல்? ஸோ இதே மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் தான் மற்ற பொருட்களை கேட்குறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணணும். கான்ஃபிடென்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஐ வாண்ட் எ மொபைல், ஐ நீட் எ மொபைல், இதெல்லாம் சாதாரண சென்டென்ஸ். அதே மாதிரி லாஸ்ட்டில் இருக்கிற கொஸ்டின் பாருங்கள். குட் யூ ப்ளீஸ் ஷோ மீ, அதாவது லேட்டஸ்ட் மொபைல் எனக்கு உங்களால் காண்பிக்க முடியுமா? அந்த காண்பிக்க அப்படிங்கிறது ஒரு வேர்பு. வேறு வேர்ப் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு கொஸ்டினாக மாறிடும். தட்ஸ் ஆல். இப்போ அந்த ஷோ அப்படிங்கிற வேர்புக்கு பதிலாக டெல் அப்படிங்கிற வேர்ப் யூஸ் பண்ணுங்கள். குட் யூ ப்ளீஸ் டெல் மீ, உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு மாறும். ஸோ ஒரே ஸ்ட்ரக்சர் தான், ஈஸியாக உங்களால் பேச முடியும். இந்த குட் அப்படிங்கிற வேர்டுக்கு பதிலாக கேன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. கேன் யூ ப்ளீஸ் ஷோ மீ த லேட்டஸ்ட் மொபைல்? இந்த மாதிரியும் நம்ம கேட்கலாம். நான் ஆல்ரெடி இந்த சேனலில் கொஸ்டின்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது கொஸ்டின்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது. WH டைப் கொஸ்டின்ஸ், வேர்பல் கொஸ்டின்ஸ். மேக்ஸிமம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் வேர்பல் கொஸ்டின்ஸ் தான் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி வேர்பல் கொஸ்டின்ஸ் தான் இது. டூ யூ ஹேவ், இஸ் த லேட்டஸ்ட் மொபைல், இதுவும் அதே மாதிரி ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் வரும். ஸோ ஒரு தடவை நீங்கள் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா அதே ஸ்ட்ரக்சரில் நீங்கள் வேறு வேறு இடங்களில் வேறு வேறு சிச்சுவேஷனில் கேள்விகள் கேட்டு பழகலாம். உங்கள்கிட்ட லேட்டஸ்ட் மொபைல் இருக்கா? டூ யூ ஹேவ் த லேட்டஸ்ட் மொபைல் மாடல்ஸ்? இங்கே லேட்டஸ்ட் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கா? இஸ் த லேட்டஸ்ட் மொபைல் அவைலபிள் இன் யுவர் ஷாப்? உங்கள் கடையில் இருக்கா? டூ யூ ஹேவ் ஏபிசி பிராண்ட் மொபைல்ஸ்? இந்த பிராண்ட் மொபைல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா? இங்கே இந்த மொபைலுக்கு பதிலாக வேறு விவரங்கள் கேட்க போகிறோம், அவ்வளோதான். வேறு பொருள் கேட்க போகிறோம். தட்ஸ் ஆல். ஸோ ஒரே டைப்பில் இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ஒரு கான்வர்சேஷனை ஆரம்பிச்சிடலாம். அப்படி ஆரம்பித்ததுக்கப்புறம் எதிரில் பேசிகிட்டு இருக்கிறவங்க சொல்கிறத பொறுத்து நீங்கள் கொஸ்டின்ஸோ சென்டென்சஸோ ஃப்ரேம் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஒரு கான்வர்சேஷன், ஒரு இங்கிலீஷ் கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறதுல என்ன தயக்கம் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா, வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிகிறது. முக்கியமாக நம்ம யூஸ் பண்ணுற வார்த்தைகளுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். பொருட்களுக்கு இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிட்டோன்னா அந்த வேர்டை யூஸ் பண்ணி ஒரு கொஸ்டினோ ஒரு சென்டென்ஸோ நம்மளால் ஃப்ரேம் பண்ணி ஒரு கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு உணவுப் பொருள் எடுத்துக்கிடுவோம். கீரை சாதாரணமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த கீரைக்கு இங்கிலீஷில் என்னது? நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கணும். க்ரீன், ஸ்பினாக், பயறு வகைகள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறீங்க, அங்கே பாசிப்பயிறு வாங்கணும் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் பாசிப்பயிறு எங்கே இருக்குதுன்னு கேட்கணும். அப்போ அந்த பாசிப்பயிருக்கு இங்கிலீஷ் டேர்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இல்லைன்னா நம்ம கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிற மாதிரி வேர் இஸ் பாசிப்பயிறு அப்படின்னு கேட்கலாம். ஸோ தமிழே தெரியாத ஒரு இடத்துல பேசுகிறப்ப அதுக்கு கண்டிப்பாக இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு கிராசரி ஷாப், ஓகே, தமிழ் தெரியாத ஒரு இடத்துல கிராசரி ஷாப் போகிறீங்க, அங்கே நீங்கள் பாசிப்பயிறு வாங்கணும். எனக்கு பாசிப்பயிறு வேணும், அது எங்கே இருக்குது, நீங்கள் எனக்கு பாசிப்பயிறு இருக்கிற இடத்த காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ இதுதான் ஸ்டார்டிங் ஆஃப் எ கான்வர்சேஷன். இந்த எக்ஸாம்பிளில் ஒரு பொருளை நம்ம வாங்குறதுக்கு கேட்குறோம். வேறு வேறு இடங்களில் வேறு எக்ஸாம்பிள்ஸ் வரும், தட்ஸ் ஆல். வேறு சிச்சுவேஷன் வரும். ஓகே, ஸோ ஸ்டார்டிங் ஆஃப் அ கான்வர்சேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டினியூஸாக இங்கிலீஷில் நீங்கள் பேசலாம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்விகளை ட்ரை பண்ணி பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். பாசிப்பயிருக்கு இங்கிலீஷில் என்ன அப்படின்னு தெரியாமல் அந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண முடியாது. அதனால் முக்கியமான வார்த்தைகளுக்கு நீங்கள் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். நான் இந்த சேனல்லே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், எப்படி வார்த்தைகள் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. வார்த்தைகள் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் பாருங்கள். ஒரு நாளைக்கு 7 வேர்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அந்த மாதிரி 7 வேர்ட்ஸ் எப்படி லேர்ன் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாசிப்பயிறு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமாக யூஸ் பண்ணுற ஒரு பொருள், உணவுப் பொருள். அதுக்கு க்ரீன் கிராம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பச்சை பயிறு. எனக்கு பாசிப்பயிறு வேண்டும், அது எங்கே இருக்கிறது, வேர் இஸ் தேட். ஓகே, நீங்கள் எனக்கு பாசிப்பயிறு எங்கே இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? குட் யூ டெல் மீ வேர் க்ரீன் கிராம் இஸ்? ஸோ இந்த கொஸ்டின் ஸ்ட்ரக்சர் இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வேர் க்ரீன் கிராம் இஸ். குட் யூ டெல் மீ வேர் மை ஃபாதர் இஸ்? என்னுடைய அப்பா எங்கே இருக்கிறார் என்று சொல்ல முடியுமா? குட் யூ டெல் மீ வேர் த ஃபைல் இஸ்? ஃபைல் எங்கே இருக்குன்னு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். நவ் ட்ரை திஸ். எனக்கு சில பேருந்துகள் பற்றிய விவரங்கள் தேவைப்படுது, அதாவது பஸ் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது. உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? நீங்கள் அந்த விவரங்களை சொல்கிறீங்களா? அந்த டீட்டெயில்ஸ் சொல்கிறீங்களா? நீங்கள் வச்சுருக்கீங்களா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டின்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ரொம்ப சிம்பிள். கேஷுவலாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிடலாம். எனக்கு சில பேருந்துகள் பற்றிய விவரங்கள் தேவைப்படுகிறது. ஐ வாண்ட் சம் பஸ் டீட்டெயில்ஸ். ஐ நீட் சம் பஸ் டீட்டெயில்ஸ். உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? குட் யூ ஹெல்ப் மீ? ஸோ அந்த குட் யூ ஹெல்ப் மீ அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண ஒரு கொஸ்டின், எல்லா இடத்துலையும் ஈஸியாக யூஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின். உங்களால் அந்த விவரங்களை சேகரிக்க எனக்கு உதவி செய்ய முடியுமா? குட் யூ ஹெல்ப் மீ டு கலெக்ட் தட் டீட்டெயில்ஸ், அந்த விவரங்கள். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்கீங்களா? டு யூ ஹாவ் தட் டீட்டெயில்ஸ்? ஸோ அந்த 2 கொஸ்டின்ஸுமே வேர்பல் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி வேர்பல் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரே மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வாக்கியங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இதே மாதிரி மாடல் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம். தயக்கமே வேண்டாம். இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜ் தான். எல்லா லாங்குவேஜஸ் மாதிரி இங்கிலீஷும் ஒரு லாங்குவேஜ் தான். நம்ம தாய்மொழி எப்படி நல்லா பேச முடியுதோ மற்ற லாங்குவேஜஸையும் நம்மளால் பயிற்சி எடுத்தோம்னா பேச முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.